இந்த லேடி 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் 8th மந்த்லேயே இவங்களுக்கு பிளட் வருது. இதை பார்த்து பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இவங்களை செக் பண்ண டாக்டரும் குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏதோ சொல்ல தயங்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேற ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, குழந்தை பிறக்கிறப்ப நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் இவங்களோட மனசை கல்லாக்கிக்கிட்டு இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக 18 வருஷத்துக்கு தேவையான எல்லா பர்த்டே கிஃப்டையும் வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு டெடி பேரையும், செகண்ட் பர்த்டேக்கு பில்டிங் கார்டையும், தேர்ட் பர்த்டேக்கு ஸ்டடி டேபிள், ஃபோர்த் பர்த்டேக்கு சைக்கிளும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க அப்பா கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் 7th பர்த்டே வருது. அப்பா அந்த பொண்ணோட அப்பா பியானோ வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. அதனால அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா இறந்ததே தெரிய வருது. இப்போ இந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்துறா. இன்னைக்கு தான் அவளுடைய 18வது பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ண அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா இன்னைக்கு தான் அவங்க அம்மாவோட கடைசி கிஃப்ட்னு அந்த பொண்ணு டிப்ரெஷன்ல இருக்கா. அந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண பிடிக்காம அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறா. ஆனா அந்த பொண்ணை அவங்க அம்மா தான் வந்து இப்ப காப்பாத்துவாங்க. இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.